கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என கோவை மக்களிடம் எமது செய்தியாளர் ஹரிதாஸ் கேட்டதற்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். இந்த கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி விஜயோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? இது அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா எப்படி பார்க்கணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு, ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னோட கருத்து. இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காரு, அது மக்களுக்கு ரீச் ஆகுதுங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு கட்சியில தொடர்ந்து இருக்கணும். அவர் சுறுசுறுப்பை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆஃப் ஆயிட்டாரு. கொஞ்சம் நல்லா வந்தா நல்லா இருக்கும். கருணைகளுக்கு அப்புறம் அவங்களோட அரசியல் எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. முன்னாடி ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க, இப்போ இன்ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கறதா இது. பட் அவங்க வருத்தம் தெரிவிச்சுக்கணும். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயின் செயல்பாடு குறித்து கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.